சிந்தி சாட்சியாய் வாழ்வேன் நிச்சயம் நிச்சயமே. இப்போ சாட்சியாய் உள்ளோமையா. ஒருத்தரை நம்ம அதிகமாக நேசிக்கும் போது அவங்களுக்கு என்ன பிடிக்கும், அவங்களுக்கு எது கரெக்டாக இருக்கும்னு சொல்லி தான் நம்ம நிறையா பண்ணுவோம். ஸோ அதே ஜான் ஜெபராஜுடைய கள்ளக்காதலி நான் இரத்தத்தை சிந்தி சாட்சியாக வாழ்வேன் என்பதாக சொல்லுகிறார். ரத்தமே சிந்தி சாட்சியாய் வாழ்வேன் நிச்சயம் நிச்சயமே. ஜான் ஜெபராஜ் சொல்லுகிறார் நாங்கள் சாட்சியாகத்தான் உள்ளோம் என்பதாக சொல்லுகிறார். சாட்சியாய் உள்ளோமையா. இப்போ சாட்சியாய் உள்ளோமையா. துணிகரமாக பொய் சொல்லுகிறார்கள் என்கிறது வேதாகமத்தை படிக்கிற மக்களுக்கு தெரியும். ஆண்டவருக்கு இவர்கள் சாட்சியாக உள்ளார்களாம். இந்த கள்ளக்காதலி ஆண்டவருக்கு சாட்சியாக வாழ்வதற்காக தன்னுடைய ரத்தத்தை சிந்துவதற்கும் தயாராக இருக்கிறாளாம். ஆண்டவருக்காக இந்த கள்ளக்காதல் வேண்டாம் என்று சொல்லி விட்டுவிட முடியவில்லை. ஆண்டவருக்காக இன்னொரு குடும்பத்தை பிரிப்பது பாவம், அந்த குடும்பம் மறுபடியும் இணையட்டும் என்று எண்ணம் தெரியவில்லை. ஆண்டவருக்காக பெற்ற பிள்ளையிடமிருந்து தந்தையை பிரித்தெடுத்து அபகரித்து விட்டேனே, அது அபகரித்ததை தவறு என்று சொல்லி விட்டுக் கொடுக்க தெரியவில்லை. ஆனால் ஆண்டவருக்காக நான் ரத்தத்தை சிந்தி சாட்சியாக இருப்பேன். நிச்சயம் நிச்சயமே. இதுதான் இன்றைக்கு உலகம். ஜான் ஜெபராஜுடைய கள்ளக்காதலி பாடம் எடுக்கிறார். நரகத்துக்கு போவதற்கு தன்னோடு கூட ஆட்களை சேர்ப்பதற்கு பாடம் எடுக்கிறார். என்னவாம்? be more sun conscious than sin conscious. இந்த ஸ்டேட்மெண்ட்ல தவறு இருக்கிறதா என்று கேட்டால் இல்லை, அதை நாம் எப்படி எடுத்துக்கொள்ளுகிறோம் என்கிறதை பொறுத்தது. ஆனால் இந்த கள்ளக்காதலியுடைய போதனை அது தவறாகத்தான் எடுத்து பயன்படுத்தி பிரயோகப்படுத்தி கொண்டிருக்கிறார். இந்த வார்த்தைகளை அதிகமாக பயன்படுத்துகிறவர்கள் யார் தெரியுமா? இந்த கள்ளப்போதர்கள். இடபிள்யூ கென்யான் இடத்திலிருந்து ஆரம்பித்து ஜோசப் பிரின்ஸ் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய வார்த்தை. அவர்களுடைய போதனை என்ன? பண ஆசையை தூண்டுவது, மனிதனுக்குள்ளாக பண ஆசையை தூண்டுவது, பாவம் செய்வதற்கு லைசன்ஸாக இந்த வார்த்தையை அவர்கள் உபயோகப்படுத்துகிறார்கள். இந்த கள்ளக்காதலியும் அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறார். ஸோ அவர் நம்மளை எவ்வளோ நேசிக்கிறாரு, அவர் நமக்காக என்ன செஞ்சார் சிலுவையில், அவர் நம்மளை எவ்வளோ நம்மளுக்கு அன்பு செலுத்துறாரு, கர்த்தர் நமக்காக என்ன பண்ணாருன்னு நம்ம யோசிக்க நம்ம கர்த்தருக்காக என்ன பண்ணலாங்கிறது கம்மியாகி, நம்ம தப்பு பண்ணக்கூடாது, நம்ம இது பண்ணக்கூடாதெல்லாம் கம்மியாகி ஆண்டவர் ஃபோக்கஸாக நீங்கள் மாறுவீங்க. நாம் சன் கான்ஷியஸாக இருக்க வேண்டும். அது சரிதான். நான் இயேசு கிறிஸ்துவை குறித்த கான்ஷியஸ் தான் அதிகமாக இருக்க வேண்டும். ஆண்டவர் எனக்கு என்ன செய்திருக்கிறார், ஆண்டவர் எந்த அளவுக்கு என் மீது அன்பு காட்டியிருக்கிறார் என்கிறதை குறித்த கான்சியஸோடு, அப்படிப்பட்டவருக்கு அவர் என்ன பிடிக்கும், அவர் என்னிடத்திலே எதை விரும்புகிறார் என்கிறதையும் நான் அறிந்திருக்க வேண்டும். அதுதான் சன் கான்ஷியஸ். ஆகவே நான் அவருக்கு பிடித்தமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். அவருக்கு பிடித்தமான வாழ்க்கை நான் வாழ்வதற்கு நான் என்ன செய்யலாம், நான் என்னை எப்படி ஒடுக்கி கீழ்ப்படுத்தலாம் என்று நினைக்க வேண்டும். ஆனால் இவர்கள் அந்த பகுதியை மறைத்து விடுகிறார்கள். சின் கான்சியஸே கூடாது. ஐயோ, ஆண்டவருக்கு என்னிடத்துல ஒரு தவறு இருக்கிறது, இது ஆண்டவருக்கு பிடிக்காது, இதை விட்டு விடலாம் என்றுதான் நினைக்கவே கூடாது. பாருங்கள் அவள் சொல்லுகிறதை. This is an opportunity for you to fall in love with Jesus. இது உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்கள் கர்த்தர் மேலே அதிகமாக அன்பு செலுத்த பாவம் உங்கள் மைண்டில் கூட இருக்காது. இயேசு கிறிஸ்துவை லவ் பண்ணுவது என்பது என்னுடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறது தான் என்னிடத்தில் அன்பு கூறுவது என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். ஆனால் இவர்கள் லவ் என்கின்ற இன்றைக்கு சினிமாக்களிலே பார்க்கின்ற லவ், ஃபேண்டசி, இணை ஈர்ப்பு அல்லது இன்ஃபாக்சுவேஷன், அதைத்தான் லவ் என்று கருதி அதை இயேசு கிறிஸ்துவத்திலே காட்டுங்கள் என்கிறது போல தான் பேசுகிறார்கள். உண்மையிலே லவ், இயேசு கிறிஸ்துவை லவ் பண்ணனால் அவருடைய வார்த்தைகளை கை கொள்ளுவான். இயேசு கிறிஸ்துவத்திலே அன்பு கூறுவது என்பது, ஆண்டவரே உன்னை நேசிக்கிறேன் ஆண்டவரே, ஓ ஷாரா பரா பரா நேசிக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்வதா? இல்லை, அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்த்தடிந்து நடப்பது. இவர் இந்த கள்ளக்காதலில் விழுந்து தன்னுடைய பாவத்தை நியாயப்படுத்துகிறவர்கள், அல்லது இதை போன்ற பாவம் செய்யுங்கள், பாவம் செய்வதெல்லாம் ஒரு பிரச்சனை கிடையாது என்று மக்களை பாவத்துக்கு இழுக்கக்கூடியவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? அப்படியெல்லாம் சிந்திக்க வேண்டியதில்லை. ஆண்டவருக்கு பாவம் பிடிக்காது, ஆகவே அந்த பாவத்தை எப்படி வெறுப்பது, ஆண்டவருக்கு இப்படி பிடித்தமான காரியத்தை செய்ய வேண்டும், ஆண்டவருக்காக நான் எதை செய்ய வேண்டும், இப்படியெல்லாம் யோசிக்க வேண்டியதில்லை. ஃபால் இன் லவ் வித் ஜீசஸ், சன் கான்ஷியஸ், அது மட்டும் போதும் என்கிற அடிப்படையிலே பேசுகிறார்கள். நம்ம கர்த்தருக்காக என்ன பண்ணலாங்கிறது கம்மியாகி, நம்ம தப்பு பண்ணக்கூடாது, நம்ம இது பண்ணக்கூடாதெல்லாம் கம்மியாகி ஆண்டவர் ஃபோக்கஸாக நீங்கள் மாறுவீங்க. அவர் சன் கான்ஷியஸ் இருந்தால் இயல்பாகவே நான் ஆண்டவருக்கு பிடித்தமானது, ஆண்டவர் பரிசுத்தம் உள்ளவர், நானும் பரிசுத்தம் உள்ளவனாக மாற வேண்டும் என்கின்ற எண்ணம் வந்தாகும்.
அங்கே என்னிடத்திலே பாவம் இருக்கக்கூடாது என்கின்ற கான்சியஸ் வந்தாகும். யோசேப்போடு கர்த்தர் இருந்தார். யோசேப்பிடத்திலே கடவுளை குறித்த ஒரு கான்சியஸ் இருந்தது. ஆகவே தான் அவனிடத்திலே சின் கான்சியஸும் இருந்தது. பாவத்தை குறித்து ஐயோ இதை செய்யக்கூடாது என்கின்ற ஒரு கான்சியஸும் இருந்தது. போத்திபாரின் மனைவி கூப்பிடுகிறாள் படுக்கைக்கு. இப்போ ஜான் ஜபராஜும் கள்ளக்காதலையும் இருக்கிறார்கள் அல்லவா, இது போன்ற கள்ள தொடர்புக்கு கூப்பிடுகிறான் யோசேப்பை. யோசேப்பு என்ன செய்கிறான்? ஐயோ நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி என்று கேட்கிறான். அப்போ கடவுளை குறித்த ஒரு கான்சியஸ் இருக்கும் என்றால் கடவுளுக்கு விரோதமாக பாவம் செய்யக்கூடாது என்கின்ற கான்சியஸும் கூடவே இருந்தாகும். ஆனால் சன் கான்சியஸ் மட்டும்தான், சின் கான்சியஸ் தேவையே இல்லை என்கின்ற அடிப்படையில் பேசுவது தங்கள் பாவங்களை குவித்து குவித்து வைப்பதற்கு கொடுக்கிற ஒரு முட்டு. மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும், தாங்கள் நரகத்துக்கு போவது உறுதி என்று அறிந்ததால் தங்களோடு கூட இன்னும் அநேகரை நரகத்துக்கு இழுத்துக்கொள்ள இப்படிப்பட்ட போதனைகளை செய்து கொள்ளுகிறது. யோவான் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், இனி எவ்விதமாக இருப்போம் என்பது இன்னும் வெளிப்படுத்தப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதனால் அவருக்கு ஒப்பாக இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரும்போது நாம் அவருக்கு ஒப்பாக மாறுவோம், அதை அறிந்திருக்கிறோம். இப்படிப்பட்ட நம்பிக்கை உள்ள எவனும், அப்போ சன் கான்சியஸ் குமாரனை குறித்த இந்த அறிவுள்ள எவனும் பரிசுத்தமாகுதலை குறித்தெல்லாம் அறிய வேண்டியதில்லை, பாவம் செய்யக்கூடாது என்கின்ற அதெல்லாம் அந்த கான்சியஸ் எல்லாம் தேவையில்லை என்றா எழுதுகிறார். அவர் எப்படி சுத்தமுள்ளவராக இருக்கிறாரோ அதை போல தன்னைத்தானே சுத்திகரித்துக் கொள்ளுகிறான், தன்னைத்தானே சுத்திகரித்துக் கொள்ளுகிறான். இந்த கள்ளக்காதலியோட உபதேசம் என்ன? நம்ம கர்த்தருக்காக என்ன பண்ணலாங்கிறது கம்மியாகி, நம்ம தப்பு பண்ணக்கூடாது, நம்ம இது பண்ணக்கூடாது, அதெல்லாம் கம்மியாகி ஆண்டவர் ஃபோக்கஸாக நீங்கள் மாறுவீங்க. Fall in love. Fall in love with Jesus. You will when you fall in love with Jesus, you will. இயேசு கிறிஸ்துவிடத்திலே அன்பு கூறுவது என்பது அவருக்கு பிடிக்காத எதையும் நான் செய்ய மாட்டேன் என்பது தானே. அவருக்கு உபச்சாரம் பிடிக்குமா? கள்ளக்காதல் பிடிக்குமா? மக்களை ஏமாற்றி பணம் சம்பாதிப்பது பிடிக்குமா? அப்போ ஆண்டவரை அறிந்தேன் என்றால், அந்த சன் கான்சியஸ் எனக்கு இருக்கும் என்றால் நான் என்ன செய்ய மாட்டேன்? அவருக்கு பிடிக்காத எதையுமே செய்ய மாட்டேன். இது கள்ளக்காதலையும் சொல்லுகிறான். ஒருத்தர் மீது லவ் இருந்தால் அவருக்கு பிடிச்சது தான் நாம் பண்ணுவோம் என்பதாக சொல்லுகிறான். ஏன்னா ஒருத்தரை நம்ம அதிகமாக நேசிக்கும் போது அவங்களுக்கு என்ன பிடிக்கும், அவங்களுக்கு எது கரெக்டாக இருக்கும்னு சொல்லி தான் நம்ம நிறையா பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி ஆண்டவரை நீங்கள் அதிகமாக நேசிக்கும் போது ஆண்டவருக்கு எது பிரியமாக இருக்கோ அதை தான் நம்ம பண்ணுவோம். when you fall in love with Jesus, you will when you fall in love with Jesus, you will do more of what he loves, what he likes. இயேசு கிறிஸ்துவின் மீது அன்பு இருந்தால் அவருக்கு பிடித்தது தான் பண்ணுவோம். ஆனால் இவர்கள் பண்ணவில்லை. ஏன் தெரியுமா? இவர்களை பொறுத்த வரைக்கும் இவர்கள் உருவாக்கி வைத்திருக்கிற இயேசு கிறிஸ்து, வேதாகமத்தில் உள்ள இயேசு கிறிஸ்து இல்லை, இவர்கள் உருவாக்கி வைத்திருக்கிற இயேசு கிறிஸ்து, அவருக்கு பாவம் எல்லாம் பிரச்சனை கிடையாது, உபச்சாரம் எல்லாம் பிரச்சனை கிடையாது. இவர்கள் உருவாக்கி வைத்திருக்கிற இயேசு கிறிஸ்துவுக்கு ஐ லவ் ஜீசஸ், ஐ லவ் ஜீசஸ் என்று சொல்லி பாட்டு பாடினால் மட்டும்தான் பிடிக்கும். இயேசு கிறிஸ்துவிடத்திலே அன்பு காட்டுவது, லவ் காட்டுவது என்பது அவருடைய கற்பனைகளை கைக்கொள்வது, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவது என்பது இவர்களுக்கு தெரியாது, தெரிந்து கொள்ள ஆசைப்படுவதும் இல்லை. அன்புகிறவர்களே, சங்கீதக்காரன் ஆசாப் அவர்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார். உனக்கு என்ன நியாயம் உண்டு? தேவனுடைய வார்த்தையை எடுத்து போதிப்பதற்கு உனக்கு என்ன நியாயம் உண்டு என்று சொல்லி இந்த கள்ளக்காதலர்களை பார்த்து, கள்ள போதவர்களை பார்த்து கேள்வி கேட்கிறார். ஏன் தெரியுமா? காரணம், நீ திருடனோடு ஒருமித்து போகிறாய், விபச்சாரரோடு உனக்கு பங்குண்டு, துன்மார்க்கனே, உனக்கு தேவனுடைய வார்த்தை எடுத்து பேசுவதற்கு என்னடா நியாயம் உண்டு என்று சொல்லி நான் கேட்கவில்லை, இந்த டினோவாகிய நான் கேட்கவில்லை, ஆசாப் கேட்கிறான். உனக்கு என்ன நியாயம் உண்டு? நீ சிக்ஷையை பகைத்தாய், ஆண்டவரிடத்திலிருந்து ஒரு எச்சரிப்பு வருகிறது, அதை நீ பகைக்கிறாய். ஆண்டவர் ஒரு வார்னிங் கொடுக்கும் போது திருந்தாமல், இந்த விபச்சாரம் பாவம், கள்ளக்காதல் பாவம் என்று திருந்தாமல் அதை பகைத்து உனக்கு பின்பாக எறிந்து போடுகிறாய். எறிந்து போட்டு கள்ளக்காதலை நியாயப்படுத்தி, கள்ளக்காதல் இன்றைக்கு மேடையிலே கொண்டாடப்படுகிறது. ஆகவே வேதம் கேட்கிறது, உனக்கு என்னடா நியாயம் இருக்கிறது, உனக்கு என்னடி நியாயம் இருக்கிறது என்று சொல்லி ஆசாப் கேட்கிறார். ஆண்டவருடைய சிக்ஷையை எல்லாம் பகைத்து உனக்கு பின்பதாக எறிந்து போடுகிறீர்கள், எறிந்து போட்டுவிட்டு நான் ரத்தம் சிந்தி சாட்சியாக இருப்பேன் என்று பாட்டு பாடுகிறார். பவுல் ஆண்டவருக்காக, ஆண்டவரால் பிடிக்கப்பட்டு ஆண்டவர் மீது அன்பு காட்டுகிற பவுல் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? சின் கான்சியஸ் எல்லாம் தேவையில்லை என்றல்ல,
மற்றவர்களுக்கு பிரசங்கிக்கிற நான் தானே ஆகாதவனாய் பயனற்றவனாய் போகக்கூடாது என்கிறதற்காக என்னுடைய சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். பவுல் சொல்லுகிறார், நீங்கள் முத்திரையாக பெற்ற பரிசுத்தாவியை துக்கப்படுத்தாதிருங்கள். உண்மையிலேயே ரட்சிக்கப்பட்டவன், உண்மையிலேயே தேவனிடத்திலே அன்பு கூறுகிறவன், நீ சொன்ன அல்லவா சன்கான்சியஸாக இருக்கிறவர்கள் உண்மையிலேயே நான் ஆவியானவரை துக்கப்படுத்தக்கூடாது, ஆவியானவர் இந்த பாவம் செய்தார் அவர் துக்கப்படுவார், ஆகவே சின்கான்சியஸாகவும் இருப்பார்கள். இந்த பாவம் செய்யக்கூடாது, ஆண்டவரை நான் துக்கப்படுத்தக்கூடாது, எனக்காக பாடுபட்டவர், என்னுள் தங்கி இருக்கிறவர், அவரை நான் துக்கப்படுத்தக்கூடாது, அவருக்கு பிடித்ததை செய்ய வேண்டும். ஒருவேளை நான் துக்கப்படுத்தி விட்டேன், ஆண்டவர் எனக்கு உணர்த்தி விட்டார், நான் திருந்த வேண்டும், இந்த இடத்துல இருக்கக்கூடாது என்கின்ற மனநிலையிலே இருப்பார்கள். ஆகவே மக்களை அவர்கள் நரகத்துக்கு போக தீர்மானித்து விட்டார்கள். ஆகவே நாங்கள் இப்படித்தான், நாங்கள் லவ் பண்ணுகிறோம் என்று சொல்லிக்கொண்டு ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் வெறும் வார்த்தையினால் ஜாலம் காட்டி கொண்டிருப்பார்கள். அதை நம்பி கெட்டுப்போக, அவர்களோடு நரகத்துக்கு போக விரும்புவீர்களா என்றால் நீங்களும் போங்கள். இல்லை, திருந்த வேண்டும் என்று நினைத்தால் அவர்களை விட்டு விலகி ஆண்டவருடைய வார்த்தைக்கு திரும்புங்கள்.